வணக்கம் நண்பர்களே. 3 சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி டெல்டா டெல்டா, டெல்டா ஸ்டார், ஸ்டார் ஸ்டார் மற்றும் ஸ்டார் டெல்டா என்னும் 3 பேஸ் ஆபரேஷனை எவ்வாறு மேற்கொள்வது என்பது பற்றிய பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின் வருபவற்றை செய்ய முடியும் என நம்புகிறோம். 3 சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை வெவ்வேறு வகையான பிரைமரி மற்றும் செகண்டரி கனெக்ஷனுடன் 3 பேஸ் சப்ளைக்கு இணைக்கவும். ஒவ்வொரு இணைப்பு வகையிலும் பிரைமரி மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜை அளவிடவும். லைன் வோல்டேஜ் ரேஷியோவை கண்டறிந்து அதனை தியரிட்டிக்கல் ரேஷியோ அளவுடன் மதிப்பிடவும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டார் மற்றும் டெல்டா கனெக்ஷன்களை பற்றி பார்க்கலாம். 3 பேஸ் வோல்டேஜில் குறிப்பிடத்தக்க பவரை கையாளுவதற்கு பல்வேறு முறைகள் உள்ளன. ஒரு 3 பேஸ் சர்க்யூட்டில் இருந்து மற்றொன்றிற்கு எனர்ஜியை பரிமாற்ற 3 டிரான்ஸ்ஃபார்மர்ஸின் பிரைமரி மற்றும் செகண்டரி வைண்டிங்ஸை 4 பாசிபிளான முறைகளில் இணைக்கலாம். இந்த பயிற்சியை செய்வதற்கான டூல்ஸ் மற்றும் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கொள்ளலாம். எலக்ட்ரிஷியன் டூல் கிட், வோல்ட்மீட்டர் மூவிங் அயன் 0 முதல் 500 வோல்ட்ஸ், வோல்ட்மீட்டர் மூவிங் அயன் 0 முதல் 300 வோல்ட்ஸ், சிங்கிள் ஃபேஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் 1 kVA, அயன் கிளாட் ட்ரிபிள் போல் ஸ்விட்ச், ஹை ரப்சரிங் கெப்பாசிட்டி ஃபியூஸ், மல்டிமீட்டர், பேட்டரி, வோல்ட்மீட்டர் மூவிங் காயில் டைப் 0 முதல் 15 வோல்ட்ஸ், புஷ் பட்டன் ஸ்விட்ச். செயல்முறை: அனைத்து 3 டிரான்ஸ்ஃபார்மரிலும் வோல்டேஜ் ரேஷியோவை மேற்கொள்ளவும். A1 ஐ மில்லி ஆம்பியர் மற்றும் A2 ஐ ஆம்ப்ஸில் இணைத்து டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி மற்றும் செகண்டரி பக்கங்களில் உள்ள கரண்ட்டை அளவிடவும். ஃபார்முலா ஐ பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ K ஐ கண்டறியவும். அனைத்து 3 டிரான்ஸ்ஃபார்மரிலும் polarity டெஸ்ட்டை சரிபார்க்கவும். புஷ் பட்டன் ஸ்விட்ச் மூலமாக HT பக்கத்தில் 12 வோல்ட் பேட்டரி அல்லது DC சப்ளையை இணைக்கவும். LT பக்கத்தில் 0 முதல் 15 வோல்ட் உள்ள மூவிங் காயில் வோல்ட் மீட்டரை இணைக்கவும். புஷ் பட்டன் ஸ்விட்சை அழுத்தவும். LT பக்கத்தில் வோல்ட் மீட்டரின் பாயிண்டர் டிஃப்ளெக்ஷனை கண்காணிக்கவும். பாயிண்டர் இடதுபுறமாக திரும்பினால் LT டெர்மினல்ஸில் செய்துள்ள வோல்டேஜ் கனெக்ஷனை இன்டர்சேஞ்ச் செய்து மற்றும் LT டெர்மினலில் உள்ள மார்க்கிங்கை மாற்றவும். இப்பொழுது மீண்டும் புஷ் பட்டன் ஸ்விட்சை அழுத்தி வோல்ட்மீட்டர் சரியான திசையில் டிஃப்ளெக்ட் ஆகிறதா என பார்க்கவும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு U, V மற்றும் W என பெயரிடவும். படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி டிரான்ஸ்ஃபார்மர் Uவின் பிரைமரி மற்றும் செகண்டரி பக்கத்தை U1 மற்றும் U2 என பெயரிடவும். டிரான்ஸ்ஃபார்மர் Vக்கு V1 மற்றும் V2 என பெயரிடவும் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் Wக்கு W1 மற்றும் W2 என பெயரிடவும். டயக்ராமில் காண்பிக்கப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரின் ஸ்டார்டிங் மற்றும் எண்டிங் டெர்மினல்ஸ்க்கு பெயரிடவும். அதாவது பிரைமரி வைண்டிங்கின் ஸ்டார்டிங் மற்றும் எண்டிங் டெர்மினலுக்கு 1.1 மற்றும் 1.2 எனவும், அதாவது செகண்டரி வைண்டிங்கின் ஸ்டார்டிங் மற்றும் எண்டிங் டெர்மினலுக்கு 2.1 மற்றும் 2.2 எனவும் பெயரிடவும். ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷனை உருவாக்குதல். பிரைமரி வைண்டிங்கின் ஏதேனும் 3 ஒரே எண்டை ஒன்றாக இணைக்கவும். சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி டிரான்ஸ்ஃபார்மர் Uவின் 1.2ஐயும் டிரான்ஸ்ஃபார்மர் Vயின் 1.2ஐயும் டிரான்ஸ்ஃபார்மர் Wவின் 1.2ஐயும் ஒன்றாக இணைத்து இந்த ஜங்ஷனை நியூட்ரல் 1N என குறிக்கவும். சர்க்யூட் டயக்ராமில் காண்பிக்கப்பட்டுள்ளபடி டிரான்ஸ்ஃபார்மர் Uவின் 1.1ஐ டிரான்ஸ்ஃபார்மர் Vயின் இன்புட் சப்ளை L1க்கு இணைக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் Vயின் 1.1 டெர்மினலை L2க்கு இணைக்கவும் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் Wவின் 1.1 டெர்மினலை L3க்கு இணைக்கவும். செகண்டரி வைண்டிங்கின் ஏதேனும் 3 ஒரே எண்டை ஒன்றாக இணைக்கவும். சர்க்யூட் டயக்ராமில் காண்பிக்கப்பட்டுள்ளபடி டிரான்ஸ்ஃபார்மர் Uவின் 2.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் Vயின் 2.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் Wவின் 2.2ஐ ஒன்றாக இணைத்து இந்த ஜங்ஷனை 2N என குறிக்கவும். பிரைமரியில் லைன் வோல்டேஜை அளவிட 0 முதல் 500 வோல்ட் மூவிங் அயன் வோல்ட் மீட்டரை V1 ஐ 1U மற்றும் 1V இடையே இணைக்கவும். செகண்டரியில் லைன் வோல்டேஜை அளவிட 0 முதல் 300 வோல்ட் வோல்ட் மீட்டரை V2 ஐ 2U மற்றும் 2V இடையே இணைக்கவும். S1 ஸ்விட்சை ஆன் செய்து ஸ்டார் ஸ்டார் இணைப்பின் கீழ் உள்ள வரிசையில் பிரைமரி லைன் வோல்டேஜ் மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜை குறிக்கவும். பிரைமரி லைன் வோல்டேஜ் மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜின் ரேஷியோவை கணக்கிடவும். தியரிட்டிக்கல் மதிப்பெண்களுடன் இந்த மதிப்பை ஒப்பிடவும். டிரான்ஸ்ஃபார்மர் Kயின் ரேஷியோ V2/V1. ஸ்டார் டெல்டா கனெக்ஷனை உருவாக்குதல். பிரைமரி வைண்டிங்கின் ஏதேனும் 3 ஒரே எண்டை ஒன்றாக இணைக்கவும். சர்க்யூட் டயக்ராமில் காட்டப்பட்டுள்ளபடி டிரான்ஸ்ஃபார்மர் Uவின் 1.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் Vயின் 1.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் Wவின் 1.2ஐ ஒன்றாக இணைத்து இந்த ஜங்ஷனை 1N என குறிக்கவும்.
சர்க்யூட் டயகிராமில் காட்டப்பட்டுள்ளபடி டிரான்ஸ்ஃபார்மர் யூவின் 1.1ஐ டிரான்ஸ்ஃபார்மர் V இன் இன்புட் சப்ளை L1க்கு இணைக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 1.1 டெர்மினலை L2க்கு இணைக்கவும் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 1.1 டெர்மினலை L3க்கு இணைக்கவும். செகண்டரி வைண்டிங்ஸின் ஒரே மாதிரி இல்லாத டெர்மினலை இணைக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் U இன் 2.1ஐ டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 2.2 உடன் இணைத்து அதனை 2U என குறிக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் U இன் 2.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 2.1 உடன் இணைத்து அதனை 2V என குறிக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 2.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 2.1 உடன் இணைத்து அதனை 2W என குறிக்கவும். 0 முதல் 500 வோல்ட் வரை இருக்கும் வோல்ட்மீட்டர் V1ஐ 1U மற்றும் 1Vக்கு பேரலாக இணைக்கவும் மற்றும் 0 முதல் 300 வோல்ட் வரையிலான வோல்ட்மீட்டர் V2ஐ 2U மற்றும் 2Vக்கு பேரலாக இணைக்கவும். S1 சுவிட்சை ஆன் செய்து ஸ்டார் டெல்டா இணைப்பின் கீழ் உள்ள வரிசையில் பிரைமரி லைன் வோல்டேஜ் மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜை குறிக்கவும். பிரைமரி லைன் வோல்டேஜ் மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜின் ரேஷியோவை கணக்கிடவும். தியரிட்டிக்கல் மதிப்புகளுடன் இந்த மதிப்புகளை ஒப்பிடவும். டிரான்ஸ்ஃபார்மர் K இன் ரேஷியோ V2/V1. டெல்டா டெல்டா இணைப்பை உருவாக்குதல். பிரைமரி வைண்டிங்கின் ஒரே மாதிரி இல்லாத டெர்மினலை இணைக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் U இன் 1.1ஐ டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 1.2 உடன் இணைத்து அதனை 1U என குறிக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் U இன் 1.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 1.1 உடன் இணைத்து அதனை 1V என குறிக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 1.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 1.1 உடன் இணைத்து அதனை 1W என குறிக்கவும். செகண்டரி வைண்டிங்கின் ஒரே மாதிரி இல்லாத டெர்மினலை இணைக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் U இன் 2.1ஐ டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 2.2 உடன் இணைத்து அதனை 2U என குறிக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் U இன் 2.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 2.1 உடன் இணைத்து அதனை 2V என குறிக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 2.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 2.1 உடன் இணைத்து அதனை 2W என குறிக்கவும். 0 முதல் 500 வோல்ட் வரை இருக்கும் வோல்ட்மீட்டர் V1ஐ 1U மற்றும் 1Vக்கு பேரலாக இணைக்கவும் மற்றும் 0 முதல் 300 வோல்ட் வரையிலான வோல்ட்மீட்டர் V2 மற்றும் 2U மற்றும் 2Vக்கு பேரலாக இணைக்கவும். S1 சுவிட்சை ஆன் செய்து டெல்டா டெல்டா இணைப்பின் கீழ் உள்ள வரிசையில் பிரைமரி லைன் வோல்டேஜ் மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜை குறிக்கவும். பிரைமரி லைன் வோல்டேஜ் மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜின் ரேஷியோவை கணக்கிடவும். தியரிட்டிக்கல் மதிப்புகளுடன் இந்த மதிப்பை ஒப்பிடவும். டிரான்ஸ்ஃபார்மர் K இன் ரேஷியோ V2/V1. டெல்டா ஸ்டார் இணைப்பை உருவாக்குதல். பிரைமரி வைண்டிங்கின் ஒரே மாதிரி இல்லாத டெர்மினலை இணைக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் U இன் 1.1ஐ டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 1.2 உடன் இணைத்து அதனை 1U என குறிக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் U இன் 1.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 1.1 உடன் இணைத்து அதனை 1V என குறிக்கவும். டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 1.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 1.1 உடன் இணைத்து அதனை 1W என குறிக்கவும். செகண்டரி வைண்டிங்கில் ஏதேனும் 3 ஒரே எண்டை ஒன்றாக இணைக்கவும். சர்க்யூட் டயகிராமில் காட்டப்பட்டுள்ளபடி டிரான்ஸ்ஃபார்மர் U இன் 2.2ஐ டிரான்ஸ்ஃபார்மர் V இன் 2.2 டிரான்ஸ்ஃபார்மர் W இன் 2.2ஐ ஒன்றாக இணைத்து இந்த ஜங்ஷனை 2N என குறிக்கவும். 0 முதல் 500 வோல்ட் வரை இருக்கும் வோல்ட்மீட்டர் V1ஐ 1U மற்றும் 1Vக்கு பேரலாக இணைக்கவும் மற்றும் 0 முதல் 300 வோல்ட் வரையிலான வோல்ட்மீட்டர் V2ஐ 2U மற்றும் 2Vக்கு பேரலாக இணைக்கவும். S1 சுவிட்சை ஆன் செய்து டெல்டா ஸ்டார் இணைப்பின் கீழ் உள்ள வரிசையில் பிரைமரி லைன் வோல்டேஜ் மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜை குறிக்கவும். பிரைமரி லைன் வோல்டேஜ் மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜின் ரேஷியோவை கணக்கிடவும். தியரிட்டிக்கல் மதிப்புகளுடன் இந்த மதிப்பை ஒப்பிடவும். டிரான்ஸ்ஃபார்மர் K இன் ரேஷியோ V2/V1. 6 செகண்டரி டெர்மினல் கொண்ட சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து பின்வரும் டெர்மினல் மேக்கிங்ஸுடன் வழங்கப்பட்ட அதே செயல்முறையை மேலே உள்ள செயல்களில் பின்பற்றவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும் என நம்புகிறோம். 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை வெவ்வேறு வகையான பிரைமரி மற்றும் செகண்டரி கனெக்ஷன்ஸுடன் 3 ஃபேஸ் சப்ளைக்கு இணைக்கவும். ஒவ்வொரு இணைப்பு வகையிலும் பிரைமரி மற்றும் செகண்டரி லைன் வோல்டேஜை அளவிடவும். லைன் வோல்டேஜ் ரேஷியோவை கண்டறிந்து அதனை தியரிட்டிக்கல் ரேஷியோ அளவுடன் மதிப்பிடவும். 3 சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி ஸ்டார் டு ஸ்டார், ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு டெல்டா மற்றும் டெல்டா டு ஸ்டார் போன்ற 3 பேஸ் இணைப்புகள் மீதான பயிற்சி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த பயிற்சியில் சந்திக்கலாம்.